உன்னை நான் நினைச்சா 5 நிமிஷத்துல பஞ்சாக்கிடுவேன். வெரி குட். நுணலும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க. நீ பேசினது கொஞ்சம் கேடு. என் மகனை சேர்மன் ஆக்கணுங்கிறதுக்காக அந்த ராஜேஸ்வரிய கொலை பண்ணவன் நான் தான். எப்படி? How is it? இது போதும். ஏண்டி இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு பதறதுடி. தன்னால நீ எப்படியாவது பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற. பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிற மாதிரி பெத்த தாயும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா? அன்னைக்கே அந்த பையன் எவ்வளவு நாளும் பணம் கொடுக்கறேன்னு கெஞ்சு நானே வாங்கியிருக்கலாம் இல்ல. இப்ப டாக்டர் உங்க அப்பா உயிருக்கே உல வச்சுட்டாரு. இத பார், நான் என்ன பண்ணுவேன்? பெத்த பிள்ளையும் சரியில்லை, பெத்த பொண்ணும் இவ்வளவு வீம்பா இருக்கியே. உங்களுக்காக ஓடி உழைச்சவர் அதோ அங்க சாக கிடக்கிறார். இத பார், அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்னை உயிரோடவே பார்க்க முடியாது. நான் இப்ப பணத்துக்கு எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? கடவுளே, நீதான் அவரை காப்பாத்தணும். என் பூவையும் பொட்டையும் நீதான் காப்பாத்தணும். அம்மா இங்க பாருங்க, அழாதீங்க. நீங்க இப்படி அழறது அப்பா பார்த்தாருன்னா ஒரு உடம்பு இன்னும் மோசமா போகுமா? முகத்தை தொடங்க, சாதாரணமா இருங்க. சொல்றேன்ல, நான் கண்டிப்பா பணத்தை கொண்டு வருவேம்மா. இது பாருங்க, அழுகி நிறுத்துங்க. நான் இருக்கேன் இல்லம்மா, நீங்க போய் அப்பாவை பாத்துக்கோங்க, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா நான் பணத்தை கொண்டு வரேம்மா, நீங்க போங்க. நிர்மல், ஏய் என்னடா ரெடி பண்ணிட்டியா? இல்லடா. அம்மா கிட்ட கேட்குறேன்னு. அம்மா கிட்ட கேட்டேன்டா, அவங்க இந்த வளையலையும் செயினையும் கொடுத்து ஏதாவது ரெடி பண்ணிக்க சொல்லிட்டாங்க. டேய் என்னடா நகையை வச்சுட்டு சாதாரணமாக சொல்கிற? என்னமோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் மாதிரி நகையை எடுத்துகிட்டு வந்து காட்டுற. பணத்தை வச்சு செலவு பண்ணுற பழக்கம்லாம் அவங்களுக்கு என்றைக்குமே இருந்தது இல்லடா. அவங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபோன் பண்ணுவாங்க, அடுத்த நிமிஷமே அந்த பொருள் வீடு தேடி வந்து நிற்கும். அந்த அமௌண்ட்டெல்லாம் எங்கள் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஏதோ சின்னதாக டொனேஷன் கொடுக்கறதுக்காக லிக்விட் கேஷ் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இவ்வளோ தூரம் அவங்க நகைகளை கொடுத்ததே பெரிய விஷயம். பணத்துக்கு சிரமப்படாமலேயே சுதாவோட அப்பாவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்டா. அப்படி பண்ணணும்னா நான் சுதாவை காதலிக்கிற விஷயத்த எங்கள் அம்மா கிட்ட சொல்லணும், எங்கள் அம்மா அதை எங்கள் தாத்தா கிட்ட சொல்லணும், அப்புறமா தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணணும். இவ்வளவு இருக்குடா. அப்படியே இந்த விஷயத்த எடுத்து சொன்னாலும் எங்கள் அம்மா வரைக்கும் ரூட் ஓகேடா. நான் காதலிக்கிற விஷயம் எங்கள் தாத்தாவுக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளிவராதபடி பண்ணிடுவாங்க. அதனால தான் எங்கள் அம்மாட்ட கூட டீட்டெயிலாக விஷயத்த சொல்லாமல் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, செலவுக்கு காசு வேணும்னு கேட்டதுக்கு இந்த வளையலையும் செயினையும் கொடுத்தாங்க. டேய், இதுவே 2 or 2.5 lakhs வரும்டா. டேய் அப்பவும் 50,000 ரூபாய் தேவைப்படுடா. டேய், வண்டியோட RC புக் என்கிட்ட தான் இருக்கு, இதை வச்சு கடன் வாங்கிட்டா? சரி, எனக்கு தெரிஞ்ச ஃபினான்சர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வேணா போய் கேட்டு பார்க்கலாம். சுதா எங்க வீட்டுக்கு வர வரைக்கும் தான் இந்த கஷ்டம்லாம். அவ வந்துட்டா அவளே 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவா. சுதா கிட்ட உன் லவ் சொல்லிட்டியா? இல்லடா. அதுக்குள்ள உங்க வீட்டு மருமகளா அவ வந்த மாதிரி ஃபீல் பண்ற? லவ் ஓகேனா அப்புறம் மேரேஜ் தானே? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் லவ் சொல்லு. அது ஓகே ஆனதுக்கு அப்புறம் நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணலாம். அப்போ அவன் என் லவ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கறியா? டேய்,
நான் அப்படி சொல்லடா, அவளை அக்செப்ட் பண்ண வைக்கணும்னு தான் சொல்றேன். இன்னொன்னு, நீ பணக்காரன், பெரிய பணக்காரன், அவங்க மிடில் கிளாஸ், அதுவும் லோயர் மிடில் கிளாஸ். நீ பணக்காரன் தெரிஞ்சு உன்னை பார்த்து பயந்துட்டானா அப்புறம் உன் லவ் அம்பேல் தான். அதனால நீ பணக்காரன்றதை இப்போதைக்கு காமிச்சிக்காத. நீ திரும்பியும் அவளை பார்க்கும்போது உன் லவ் சொல்லிடு. சொல்கிறேன்டா, ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலில் வேணாம். இப்போ போய் என் காதலை சொன்னேன்னு வச்சுக்கோ, காசை கொடுத்துட்டு காதலிக்க சொல்கிறானேன்னு தப்பாக நினைப்பா. அது வேணாண்டா, டைம் பார்த்து சொல்லிக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். முதல்ல உன் மேலே நல்ல ஒப்பீனியன் வரணும், அதுக்கப்புறம் சொல்லு. அதான் பெட்டர். கிளம்பலாமா? நீங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, வெயிட் பண்ணு. வண்டியை பார்க்க வந்திருக்காரா? டேய் புது வண்டிடா. எதுவா இருந்தாலும் பார்க்கணும்லப்பா. டேய் அமௌண்ட்டை பற்றி பேசிட்டியா? வண்டியை முதல்ல பார்க்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஆர்சி புக் கொடுங்க. இந்தாங்க. ஓகே, உள்ள வாங்க. டேய் பணம் கிடைச்சிடாங்களா? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குனீங்களா? இல்ல சார், நெட் கேஷ் கொடுத்து வாங்கினது தான். ஆமா, உங்க பேர் தான் ராஜேஷா? ஆமாம் சார். ஒரு நிமிஷம், இதை பாருங்க, லைசன்ஸ். ஓகேப்பா, இந்த பார்த்துட்டேன். ஓகே. ஏன் நிற்கிறீங்க, உட்காருங்க. தேங்க்யூ சார். எவ்வளோ வேணும்? 50,000 சார். ரொம்ப அர்ஜென்ட் செலவு சார். அதுக்காக வண்டி ரேட்டையே ஃபைனான்ஸாக கேட்டபடிப்பா? எந்த ஃபைனான்ஸ்லையுமே வண்டி அமௌண்ட்டில் பாதி பணத்தை தான் ஃபைனான்ஸாக தருவாங்க. 18% இன்ட்ரெஸ்ட்டு, 10 செக் லீஃப் தரணும். 10 செக் லீஃபா? டேய், ஏன் ஃபைனான்ஸ் பற்றி எதுவும் தெரியாதா? இல்லை சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். கரெக்டாக கட்டிடுறேன். சார், ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். தம்பி, நீங்கள் யாருன்னு வந்த உடனே சொல்லியிருக்க வேண்டியதானே? உங்கள் அப்பா ராமு சாரை எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்க சார். 10 செக் லீஃப் வேண்டாம், டேட்டு போடாமல் ஒரு 2 லீஃப் மட்டும் கொடுங்க போதும். சரி. உங்களை நம்பி 40,000 தரேன். நீ தான் அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். கண்டிப்பாக நான் பொறுப்பேற்றுக்கிறேன் சார். சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு. நான் உங்ககிட்ட பணம் வாங்கின விஷயத்த எங்கள் அப்பா கிட்ட சொல்ல வேணாம். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் தம்பி. டியூ அமௌண்ட்டை மட்டும் கரெக்டாக கட்டிடணும். என்ன, இன்கேஸ் டிலே ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், உங்கள் வீட்டுக்கே வந்து. ஐயோ, வீடு தேடி எல்லாம் நீங்கள் வர வேண்டிய அவசியமே இருக்காது. பணத்தை நானே கொண்டு வந்து கட்டிடுறேன். சரி, ஃபைனான்ஸ்க்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதையெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதை பாருங்க தம்பி, நீங்கள் சைன் பண்ண வேண்டிய இடத்துலலாம் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அதை பார்த்து சைன் பண்ணிவிடுங்க. ஓகே, என்னங்க போடுறா. இங்கேயுமா சார்? ஆமாம், அங்கேயே தான்.
சார் போட்டாச்சு சார். இதோ இங்க போடல பாருங்க. ஓகே சார். பார்த்து போடுங்க. போட்டேன் சார். இதை பாருங்க தம்பி, இதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டிஸ்க்காக பண்றதுதான்ப்பா. அப்பாட்ட இல்லாத பணமா? இந்தாங்க 40,000 rupees. கவுண்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப நன்றி சார். நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். முதல்ல கவுண்ட் பண்ணுங்க. ஆ சரிங்க. தேங்க்ஸ். என்னங்க என்னாச்சு? ஆபீஸ்ல ஏதாவது டென்ஷனா? தலைவலி. என்னங்க நான் வேணா சூடா காஃபி கொண்டு வரட்டுமா? ஐயோ நோ 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 நோ, அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் நீ பண்ணவே கூடாது. வா உட்கார் உட்கார் உட்கார். எதுக்காக என் சட்டையெல்லாம் தைச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்றல. நாளையிலேருந்து நீ தான் என் ஆபீஸை கவனிச்சுக்க போற. யாரு? நானா? என்ன சொல்றீங்க? நீ தான் என் ஆபீஸை இனிமே கவனிச்சுக்கணும். என்னங்க நீங்க வேற ஏதாவது புதுசா பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமா, அந்த மாதிரி நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக நான் அங்கே போகணும். அப்புறம் நீ இந்த கம்பெனியை பார்த்துக்கணும். உள்ளுக்குள்ள ஆசை இருக்குல்ல? ஐயோ என்னங்க நீங்க என்னமோ மாதிரி பேசுறீங்க. வேற எப்படி பேசுறது? இதை பாரு, என் ரூம்ல புது கான்ட்ராக்டர் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. லேப்டாப்ல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. காலையில 9 மணிக்கு டான்னு கிளம்புற, கம்பெனியில் போய் எம்டியா உட்கார்ற, பந்தாவா கலக்கிற. நானா? அப்ப நீங்க? நீ இருந்த இடத்துல, வீட்ல, கிச்சன்ல. என்னங்க நீங்க எப்படி கிச்சன்ல? நல்லாவே இருக்காது. எனக்கு தெரியாதா? கொஞ்சம் புளிய கரைச்சா சாம்பார், லைட்டா கரைச்சா ரசம், தேங்காய்க்கு அரைச்சு விட்டா கூட்டு. இது என்ன பெரிய விஷயம்? நான் பாத்துக்கிறேன். நீங்க சும்மா இப்படி தமாஷ் பண்ணதானே சொன்னீங்க, எனக்கு தெரியும். ஷட் அப். தமாஷ் இல்ல, சீரியஸ். நிஜமாவா சொல்றீங்க? என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? என்னத்தை சொல்ல சொல்ற? எதை சொல்ல சொல்ற? என் பார்ட்னர் என்ன கேட்டான் தெரியுமா? உங்களை விட உங்க ஒய்ஃபுக்கு தான் பவர் அதிகமா? நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் மிஸ்டர் ராம். உங்க ஒய்ஃப் அந்த ஜானகியை மீட் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணாவுக்கு சேர்மன் போஸ்ட்ல சப்போர்ட் பண்ணணும்னு அவங்கள கேட்டிருக்காங்க. குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட மாதிரி கிச்சன் கேபினட்டோட அண்டர் கிரவுண்ட் ஒர்க்க பிளான் பண்ணிருக்காங்க. என் பையனையும் கவுத்துட்டீங்க, என்னையும் அசிங்கப்படுத்திட்டீங்க. என்ன கிச்சன் கேபினட் ஒர்க்கா? என் ஒய்ஃப் என் பிசினஸ்ல எப்பவுமே இன்டர்ஃபியர் ஆனது இல்லையா? சபாஸ் ராம், எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க. இந்த பூனையும் பாலை குடிக்குமாங்கிற மாதிரி இருக்கு. ஆபீஸ் மேட்டர்ஸ்லாம் ஆபீஸ்ல முடிவாகுதா இல்ல உங்க வீட்டு கிச்சன்ல முடிவாதான்னு கேட்டான். பேசாம ஆபீஸ உங்க வீட்டு கிச்சனுக்கு மாத்திருங்கன்னு கேவலமா சொன்னான். யாரு உங்க ஃப்ரெண்டு? என்ன சொன்னாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எதுவும் புரியாது. எதுவும் புரியாது. டாக்டர் நடேசனோட வைஃபையும் அந்த ஜானகியையும் உனக்கு எப்படி தெரியும்? உங்க மூலமா தான் தெரியும். என் மூலமா தானே தெரியும். அப்புறம் எதுக்காக என் பார்ட்னரோட பையனை எதிர்த்து கிருஷ்ணாக்கு ஓட்டு போட வச்ச? என்ன திமிர் இருக்கும் உனக்கு? ஐயோ, பத்திக்கிட்டு வருது எனக்கு. இல்லைங்க, கிருஷ்ணா வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டா. பாப்பால் ப்ளீஸ் போயிடாதீங்க. புரியுது, நான் பேசுனது நீங்க இன்னும் மறக்கலன்னு நல்லா தெரியுது. நான் பேசுனது தப்புதான். எங்க அம்மா என்னை விட்டுட்டு போன அந்த சூழ்நிலையில அப்போ இந்த உலகமே எனக்கு வெறுப்பா தோணுச்சு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. என் நிலைமையில நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? விருந்தாளி மாதிரி வரவேற்பு கொடுத்திருப்பீங்களா? சொல்லுங்க. தாயில்லாத பொண்ணு, அதனாலதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஓட்டு போட சொன்னேன். ஆனா
உங்க பார்ட்னரோட பையனுக்கு பாதகமா அமையணும் சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுல்ல? தெரியாத விஷயத்துல ஏன் அனாவசியமா மூக்க நுழைக்கிற? என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. ஏன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணல சொல்லி பொண்டாட்டி விஷயத்துல என்ன கவுத்துட்டேன்னு சொல்லி நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்கறான். ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல அவன் பையனை சேர்மன் ஆக்கணும்னு எத்தனை நாள் கனவு தெரியுமா அவனுக்கு? எல்லாத்தையும் நாசமாக்கி தொலைச்சிட்டிய. இனிமே அவனே எனக்கு தொழில் எதிரி ஆனாலும் ஆயிடுவான். எல்லாத்தையும் கெடுத்து தொலைச்சிட்டிய. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு. ஐயோ நிறுத்துங்க. அதே அடிக்கிறீங்க. என்னையே அடிங்க. உங்க கோவம் தீர வரைக்கும் என்ன எவ்வளவு வேலை அடிங்க. ஆனா ஒண்ணு சொல்றீங்க, ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், நான் தெரிஞ்சு இந்த தப்பு செய்யலைங்க, செய்யவும் மாட்டேன். தெரிஞ்சு நீ ஒரு தப்புமே செய்யலையா? சொல்லு. செய்யல சொல்லு. இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு எதிரி அந்த ராஜேஸ்வரி, அவளோட பொண்ணு இந்த கிருஷ்ணா. அது கூட உனக்கு தெரியாது? தாய் எழுந்த பொண்ணு என் காலை பிடிச்சு கெஞ்சன உடனே மனசு கேட்கலைங்க. அதனாலதான் அவ கேட்டதுக்கு சரின்னு சொன்னேன். அதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்னு சத்தியமா நான் நினைக்கலைங்க. ஆனா தப்புதாங்க, ஒண்ணு தப்புதான். அவ கேட்டதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா சொன்னா ஏதாவது கோச்சுக்க போறீங்க, திட்டுவீங்கன்னு தாங்க சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க, இத்தனை வருஷத்துல உங்க மனசு நோகிற மாதிரி நான் ஒரு தடவை கூட நடந்ததில்ல. உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு தப்ப பண்ணி உங்க மனசை நோகடிச்சிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. இத பாருங்க, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. இனிமே உங்களுக்கு தெரியாம நான் எதுவுமே செய்ய மாட்டேங்க. ப்ளீஸுங்க.